4ஆம் பாவத்துல அகம்புறம்னு நம்ம 2ஆ பிரிச்சு, அதுல அகத்துல நுரையீரல், மார்பகம் இருக்கு இல்லையா? அப்ப நுரையீரல நம்ம பார்க்குறோம். மார்பக புற்றுநோய் இந்த மாரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா? அப்ப மார்பகம், அதுக்குள்ள இருக்க நுரையீரல், அந்த மாரியான எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி அந்த ராஜ உறுப்புகள்னு சொல்ல, அந்த மாரியான விஷயங்கள்லாம் அந்த 4வது கட்டத்துல அகத்துல பார்க்குறோம். புறம்ல அவங்களோட வீடு கட்டக்கூடிய திறன். வீடு அமையக்கூடிய திறன். அவங்களுக்கு எங்க ஸ்லம் ஏரியால அமையுமா? கோவில் பக்கத்துல அமையுமா? இதெல்லாம் கூட நம்ம சொல்ல முடியும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது நீர்நிலைகள் இருக்கா? கிணறு இருக்கா? அத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் கவர்மெண்ட் ஏதாவது குவார்ட்டர்ஸ் அந்த மாரியான விஷயங்கள்ல இருக்கா? அத சொல்லலாம். அவங்களோட வாகன அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சொந்த ஊர்ல அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லலாம். இந்த மாரியான விஷயங்கள் ஃபுல்லா 4வது பாக்ஸ்ல எடுத்து பார்த்துடலாம். சரிங்களா? வாகனத்தில போய் அந்த ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அத அந்த 4வது கட்டத்தில போய் பார்க்கலாம். சொந்தத்துக்குள்ள எப்படி இருக்கான்? இந்த 2ஆம் பாவத்தில பார்த்தோம் இல்லையா? அவனும், அவர் மனைவியும். அது வந்து தனி குடும்பம். 4வது பாக்ஸ் வந்து கூட்டு குடும்பம். பிளஸ் ஆரம்ப கல்வியில அவர் எப்படி படிச்சிருப்பாரு? நெறைய ஸ்கூல்ஸ் மாறி இருப்பாரா? இல்ல எஜுகேஷன் தடப்பட்டிருக்குமா? அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் 4வது பாக்ஸ்ல அவங்களுக்கு சொல்லும்போது, நான் கேட்பேன், "எத்தன ஸ்கூல் சார் மாறுனீங்க?" அப்படின்னு கேட்குறான் சார். 5 ஸ்கூல் மாறுனேன் சார். அப்படின்னு. அதே மாரி தான் சிலர் வந்து வாடகையே குடுத்து பக்கத்துல வந்து மாறிட்டே இருப்பாங்க. இல்ல உள்ளூர விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. சிலருக்கு உள்ளூரே செட் ஆகாது. அதெல்லாம் நான் கேட்டுருவேன். சார் உள்ளூர் செட் ஆகல. செட் ஆகல. ஆமா சார் ஆகல சார். வந்துட்டேன் சார். சொந்தக்காரங்க எனக்கு புடிக்கல சார். இல்ல சிலர் வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு சொந்த பந்தத்தோட நான் சூப்பரா இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். அப்படிங்கிற மாரி மென்ஷன்